நெகேமியா 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த அபிஷேகம்லாம் நிறைய பேர் நினைக்காங்க, அபிஷேகம் ஊழியக்காரங்களை தான் நினைக்காங்க. அபிஷேகம் இருந்ததுன்னா அடுத்த வசனம் வாசிங்க, 21 வாசிங்க. இப்படி 40 வருஷமாய் வனாந்தது அவர்களுக்கு ஒன்றும் நல்ல அபிஷேகம் இருந்ததுன்னா எதுவும் நமக்கு குறைவுகளே வராது. குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழசா போகலை, கால் என்ன பண்ணலை. முக்கியமான வாக்குத்தத்தம் இதான் நமக்கு நடக்கணும். ஏன்னா எல்லாரும் காலம் இப்படி தான் இருக்குது. நான் அதனால யாரையும் ரொம்ப எலும்பு சொல்லுவதே கிடையாது. கொஞ்ச நேரம் எலும்பி நிற்க சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், ஆவியானவரே உனக்கு ரொம்ப நேரம் நிற்க விட்றாத, கொஞ்சம் எல்லோரும் என்ன உட்கார வச்சு. கால் எல்லாருக்கும் காலில் பல பலவீனம் கிடக்கு. அபிஷேகம் உள்ள வந்துன்னா கால்கள் என்ன பண்ணாது, வீங்காது. நல்ல ஆவியை தரக்கூடிய அபிஷேகம். வாசிங்க அந்த 21-20 வாசிங்க. அவர்களுக்கு அவர் வாய்க்கு மன்னாவை அருளி, தாகத்துக்கு எல்லாம் ஒரு பேக்கில், நம்ம வரும்போது பேக்கில் தண்ணி கேனு, சின்ன பிள்ளைகளுக்கு பிஸ்கெட்டு எல்லாம் வைக்க மாதிரி நம்ம கையில் ஒரு கிஃப்ட் பேக் போட்டு கொடுக்கார். அதான் அபிஷேகம். ஆமென். நல்ல ஆவியை தரக்கூடிய அபிஷேகம். பேக்கில் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, தண்ணி கேனு அதெல்லாம் இன்றைக்கி நம்ம வைக்கிறது பெரிய ஃபேமஸாக தெரியுது. அன்றைக்கே நெகேமியா காலத்தில் ஒரு இது எல்லா பையிலையும் ஒரு அமிர்தாஞ்சனம் உள்ளே கிடக்கும். ஒரு இந்த அது பேர் ஒரு என்ன சிங்கப்பூர் தைலமா அது ஒன்று உள்ளே கிடக்கும், ஆக்ஸ் ஒன்று உள்ளே கிடக்கும். நான்லாம் இங்கே ஒன்று குறைஞ்சின்னா ஒன்று அட்வான்ஸாக வாங்கி கொடுத்துருவேன். ஆக்ஸை ஒன்று தூக்கி கொடுத்தது எதுக்காக சொல்கிறேன், இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு எல்லாம் போட்டு கிஃப்ட் பேக் போட்டு கொடுக்காரு. ஆக்ஸ் தைலம் அவ்வளோ பலவீனம் இருக்குது. காலில் திடீர்னு தேய்க்க விட்டுருக்கோம், கால் வீங்கிக்கிட்டு கிடக்கும், உடனே அதுக்கு அயோடெக்ஸ் வேணும், எல்லாம் வச்சுருக்காரு. நல்ல ஆவியை தரக்கூடிய அபிஷேகம் எதுக்குன்னு சொன்னால், இந்த ஜெபத்தில் இருக்க எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கத்தர் கொடுக்கணும். ஆமென். கால்கள் வீங்கலை, வஸ்திரம் பழசா போகலை, ரட்சிப்பு பழசா போகாது, கால் கையில் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கணும். இந்த அபிஷேகத்துக்காக எல்லாரும் எளிமைன்னு ஜெபிக்க போகிறோம். ஆமென், 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 ஆமென். நல்ல ஆவி எனக்கு தாரோம், கெட்ட ஆவிகள்லாம் வெளியேறட்டும். பொறாமையின் ஆவி, எரிச்சலின் ஆவி, முறுமுறுப்பின் ஆவி, பொய்யின் ஆவி, பெருமையின் ஆவி எல்லாம் கம்ப்ளீட்டாக மாறட்டும். நல்ல ஆவி எங்களை தாரும் ஐயா, நல்ல ஆவி எனக்கு தாரும். நல்லா கை வைத்து முக்கியமான ஜெபரிப்பு, நல்ல தீப்பிளம்பா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நல்ல அபிஷேகத்தை எனக்கு தாரும். என் மனசுக்குள்ளே எந்த அழுத்தம், மன அழுத்தம் இருக்கக்கூடாது. என் இருதயத்துக்குள்ளே நல்ல ஆவியை கட்டளையிடுங்க ஆண்டவரே. நெகேமியா நாட்களில் கட்டளிட்டது போல நீ கட்டளிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல சரீர ஆரோக்கியத்தை தாரும், நரம்புகளுக்குள்ள வல்லமை இறங்கட்டும்.